இந்த திராவிடம் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே அழித்து வரக்கூடிய தமிழகத்தை இருக்கிற அந்த சித்தாந்தம் போகணும் அப்படின்னா அந்த ஒரு மைய புள்ளியில் இவங்க சேர்ந்தாங்கன்னா தென் மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசி 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 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மரணச்சங்கு மாதிரி தான் அந்த இது. ஏன்னா இது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்தாங்க அப்படின்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. விஜயோட நிலைப்பாடு என்னங்கிறத போது தான் அப்போ தான் பூனைக்குட்டி வெளில வரும். அப்போது அந்த பூனைக்குட்டி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுமா, இந்த சைடு சப்போர்ட் பண்ணி பேசுமா, இல்லை நடுவில் எனக்கு வந்து பேசுமா அப்படின்னு தெரியாது. 15-16% விஷயம் ஆட்சி பிடிக்க முடியாது. நீங்கள் குறைஞ்சபட்சம் 30% ஓட் ஷேராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும். 3%லேருந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் இந்த மாதிரி பயன் பண்ணும்போது 2031லேயோ 36லேயோ பிஜேபி தவிர வேறு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் வந்து ராமதாஸ் வந்து பிஜேபியோட கூட்டணி வேண்டான்ற நிலைப்பாடும், அன்புமணி அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற நிலைப்பாடும் இருக்கிற அந்த உள்ள அதுவும் ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸாக தான் போயிட்டுருக்கு இல்லையா. நடிப்பதை தவிர என்ன தகுதி? இவர் வந்து பெண்ணியம் பற்றி பேசுகிறாரு. ஆனால் சினிமாவில் இவர் பண்ணதெல்லாம் என்ன? ஒரு பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது, பொண்ணுங்க ட்ரோல் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயமாக தான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பெரிய கிராண்ட் அலையன்ஸாக வந்து முடியும். அந்த கிராண்ட் அலையன்ஸோடைய ஒரு சீஃப் ஆர்கிடெக்டாக அமித்ஷா அவர் இருப்பார். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இந்தியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அன்பு. எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தமிழக அரசியலில் எல்லா தலைவர்களும் டெல்லி நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்தில் கூட செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி ஃபார்ம் ஆயிருமா மறுபடியும்? இல்லை, இது வந்து இன்னும் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. நம்ம கடைசி பேட்டியில் கூட நம்ம இதை பற்றி கொஞ்சம் விவாதிச்சிருந்தோம். முன்னாடி இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இப்போ இல்லை. அதாவது ஏடிஎம்கே தலைமைன்னு சொல்லிக்கலாம். ஆர் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் இவங்க சொல்கிற எடப்பாடி ப்ளஸ் அண்ணாமலை அப்படின்ற அந்த ஒரு வாக்குவாதம், அந்த ஒரு இறுக்கமாக இருந்த சூழல் வந்து தனிஞ்சிருக்கிறதுக்கு ரீசன் வந்து பல. அதில் இப்போ ரீசெண்டாக அமித்ஷா வந்துட்டு போனது, ப்ளஸ் ஒரு விதமான இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு அதல பாதாளத்தில் போகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அவங்களுடைய பாப்புலாரிட்டி கம்மியாகுது. அதாவது அவங்க அலையன்ஸ் வச்சா வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அந்த கூட்டணி தானே அவங்களுடைய பலமாக இருந்தது. எது இருந்தாலும் அந்த பலத்தில் வந்து நிறைய ஓட்டை உழுந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த பழைய விஷயங்கள் நிறைய இருக்குது. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க டிவிகேவில் அலையன்ஸ் வைக்க முடியாது, டிஎம்கேவில் அலையன்ஸ் பண்ண அவங்களுடைய அலையன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இங்கேருந்து விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட்டோ வேற யாரோ வெளியில் போகாமல் பார்த்துக்கணும். இன்னும் பலப்படுத்தி எதிரிகளை வந்து பலவீனமாக்கணும். அவங்க ஸ்ட்ராட்டஜி தன் கூட்டணியை வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் இருக்குது. பட் மற்ற கூட்டணியை வர விடாமல் தடுக்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி தான் இந்த சூழ்நிலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதை எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது நான் வந்து பிஜேபியோட போகிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இந்த டெல்லி பயணங்கள் நடக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதை போக போக தான் நம்ம பார்க்கணும். நமக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா முன்னாடி ஓக்கலாக இவரை எதிர்த்து பேசாதவங்க ஆர் இவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேவா பிஜேபியோட டிசிஷன் வேணாமா, ஓகே இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாமான்னு எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிட்டு வந்த இடத்துல இன்றைக்கி நீ எடுக்கிற டிசிஷன் எல்லாமே தப்பு, 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் 11வது தோல்வி வரக்கூடாது, வந்ததுன்னா கதம் அப்படின்றதுனால அவங்க வந்து இப்போ உள்ளேருந்து ஒரு இன்னர் வாய்ஸ் வெளிலேருந்து கிளம்புது. அதனால தான் வந்து அந்த செங்கோட்டையன் மற்ற வேலுமணி அவங்களுடைய அந்த வாய்ஸ் வெளில வருது. இன்றைக்கி ரொம்ப சவுண்டாக வெளியில் லீக் ஆகிற மாதிரி வெளியில் வருதுன்னா அப்போ அதோட இன்னும் பெரிய ஸ்ட்ராங் வந்து பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒட்டி தான் இந்த டெல்லி பயணங்கள், மற்ற இதை தூது அனுப்புறது, என்ன பேச்சுவார்த்தை, என்ன கண்டிஷன்ஸு. அஃப்கோர்ஸ் என்டிஏவாக இருந்தால் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏடிஎம்கே தான்
கூட்டணி தலைமை. தலைமை இருக்கணும் அப்படின்ற பேணி என்ன தொகுதி யார் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் போக போக தான் தெரியும். ஸோ இது வந்ததுன்னா தென் டிஎம்கேக்கு இன்னும் ஒரு 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 மரணச்சங்கு மாதிரி தான் அந்த இது. ஏன்னா இது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அடித்தாங்க அப்படின்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஎம்கேவை அடிக்கும் பொழுது விஜயோட நிலைப்பாடு என்னங்கிறத போது தான் அப்போ தான் பூனைக்குட்டி வெளில வரும். அப்போ அந்த பூனைக்குட்டி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுமா, இந்த சைடு சப்போர்ட் பண்ணி பேசுமா, இல்லை நடுவில் எனக்கு வந்து பேசுமா அப்படின்னு தெரியாது. அப்போ விஜயை பற்றி நம்ம நல்லா விரிவாக பேசலாம். ஸோ இப்போ என்டிஏ கூட்டணி எடுத்துக்கிட்டா அதில் முக்கியமான இன்னொரு பார்ட்டி இருக்காங்க. அது வந்து பிஎம்கே. பிஎம்கேவை பொறுத்தவரையிலையும் அவங்களோட பொசிஷன் வந்து தனியாக வந்து இப்போ என்டிஏ கூட்டணியில் இல்லாத டிஎம்கே பழைய ஏடிஎம்கே கூட கூட்டணி போவாங்களா, இல்லை இப்போ இருக்கிற என்டிஏ செட்டப்பில் இருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து சட்டசபை தேர்தல், இதுக்கு முன்னாடி நடந்தது பார்லிமெண்ட். அப்போது ஒரு முக்கியமான கட்சி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் மாற்றுறது, அந்த எந்த குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்து வெளியே வராங்களோ அதை வந்து வீக்கன் பண்ணும்ல. அப்போது என்டிஏக்கு பாதிப்பு இருக்குமா? இது வந்து பிஎம்கேவை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து வெரி கிளியராக சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஆட்சி அமைக்கணும். முதல்வர் கேண்டிடேட்டாக அன்புமணியே வந்து இது பண்ணாங்க. போன தேர்தலில் நம்ம பார்த்தோம். 2016 பண்ணாங்க. பண்ணாங்க. ஸோ அந்த அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து அவங்களும் எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் தான் முதல்வர். தேர்தலில் ஆட்சி பண்ணோம். அவருக்கு உண்டான தகுதி இருக்கிறதா நினச்சி அன்புமணி ராமதாஸ் வராரு. இப்போ ஆனால் ரீசெண்டாக நடக்கிற அந்த விஷயங்கள் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் பார்த்தீங்கன்னா அதுதான் சார் எங்க முக்கியமான அந்த பேச பொருளே. அந்த ராமதாஸ் அவருடைய தலைவருக்கும் அன்புமணிக்கும் உண்டான அந்த ஒரு வேறுபாடே தெரியுது. ஏன்னா இவர் வந்து ராமதாஸ் வந்து பிஜேபியோட கூட்டணி வேண்டான்ற நிலைப்பாடும், அன்புமணி அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற நிலைப்பாடும் இருக்கிற அந்த உள்ள அதுவும் ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸாக தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது வெட்ட வெளிச்சமாக அந்த மேடையிலேயே சில விஷயங்களை நம்ம தெரிய சரி, இப்போ வந்தது. இந்த இடத்துல வந்து அந்த ஆ. தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்கள் வந்து என்ன ஒரு மனநிலை இருப்பாங்க? அவங்க வந்து எந்த கூட்டணிக்கு வந்தா நல்லா வேலை செய்வாங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்டிஏ கூட்டணி தான். பிஎம்கே பொறுத்த வரைக்கும் எந்த குதிரை வெற்றி அடையும்னு நினைக்கிறோமோ அந்த குதிரை மேலே பெட் கட்டுறான்ற மாதிரி அவங்க வந்து இப்படியும் கிடையாது அப்படியும் கிடையாது. இப்போ இந்த விஜயகாந்த் கட்சியும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த வாட்டி விஜயகாந்த் இருந்தால் வேற மாதிரி டிசிஷன் எடுத்திருப்பாரு. திருப்பி அகைன் அந்த ஃபேமிலி இப்போ ஆட்சியில் அங்க போனதுனால அந்த கூட்டணியிலயும் இங்க விரிசல் இருக்கு. ஏன்னா எம்பி சீட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கரெக்ட் கொடுக்கலன்ற பேச்சு கொடுக்கலன்னு இருக்கு. சொல்லி இப்போ புலம்பிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ துரோகி பழனிசாமின்னு அது வந்து புதிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ அவங்களும் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கட்சிகள்லாம் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சாதகம் வருதோ, எந்த இடத்துல அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ, எங்கே அவங்களுக்கு வின் பண்ணக்கூடிய சீட்ஸை தராங்களோ, அந்த பார்கெயினில் எம்பி சீட்டோ இல்லை எனக்கு தேவையான தொகுதியில் வின் பண்ணக்கூடிய எம்எல்ஏ இது கொடுக்குறதோ, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் எந்த கூட்டணி அவங்களுக்கு வந்து சாதகமாக வருதோ அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அவர் வந்து பிஜேபியோட சேர்ந்த ISS சித்தாந்தம் தான். ஆனால் அவர் எங்கே போய் சேர்ந்தார் கடைசியில்? ADMK கூட. ஏடிஎம்கேல போய் சேர்ந்தார். இப்போ திருப்பியும் ஏடிஎம்கேவும் இல்லை பிஜேபி இல்லாமல் மாதிரி ஒரு அந்த இடத்துல இருக்கார். இப்போ நாளைக்கு கூட்டணின்னு வரும்போது திருப்பி அவர் இந்த சைடு வருவார். எந்த சைடு வேணா போவாரு. ஸோ இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு சர்டைன் ஒரு இடத்துல அவங்க ஒரு ஒரு பலம் இருக்குது ரைட்டா? அந்த தலைவர்களுக்குன்னு உண்டான ஒரு கரிஸ்மா இருக்குது. அது மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை. பட் இவங்கெல்லாம் இதுதான் என்னுடைய இது. நான் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ ஆட்சி வந்தாலும் சரி வரட்டாலும் சரி எனக்கு கொள்கை சித்தாந்தம், அதனால் நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது. சரி, நீங்க வந்து இப்போ டிஎம்கேக்கு எதிராக ஒரு முக்கியமான பழைய என்டிஏ கூட்டணியை சொல்றீங்க. அப்படின்னு போது பழைய என்டிஏ கூட்டணியில் இருக்கிற முக்கியமான மற்ற ஃபேஸஸ் வந்து இபிஎஸ் தவிர ஓபிஎஸ் இருக்காங்க, சசிகலா இருக்காங்க, டிடிவி இருக்காங்க. இப்போ இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, துரோகிகள் தான் மறுபடியும் கட்சியில சேர்த்துக்க மாட்டா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்கே இவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது கூட்டணி எப்படி கரெக்டா செயல்படும்? கூட்டணி செயல்படுறதுக்கு வந்து இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் யாருக்கு இல்லை? இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் டிஃபரன்ஸ் இல்லையா? டிஃபரன்சஸ் இருக்கிறது இல்லை இப்போ எடப்பாடிக்கும் இப்போ இருக்கிற சார், என்னதான் விஜயகாந்த் இருந்தாலும் பிரேமலதாக்கும் இல்லையா? இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கு எடுக்கிறது வேற வேற கட்சிகளுக்கான. இவங்க வந்து ஒரே கட்சியில் இருந்துக்கிட்டு துரோகிகள்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதுதான் சொல்கிறேன். ஸோ துரோகிகள்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ விஜயகாந்த் பிரேமலதா அவங்க சொல்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணேன்னு. நாளைக்கு எம்பி சீட் கொடுக்காட்டி கமலஹாசனும் டிஎம்கே பார்த்தா அப்படி தான் சொல்லுவார். ஸோ கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க? காசு வாங்கிக்கிட்டாங்க. பட் ஆனாலும் வேறு விதமான விஷயத்தில் ஏற்று பேசுகிறாங்க. இன்னொருத்தர் வந்து இப்படியும் குத்தாமல் அப்படியும் ஆனா குத்தாமல் அவங்க சொல்றாங்களா சார், எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எல்லா தலைவரும் மேடையில் பேசுறாங்கல்ல. அதுதான். ஸோ நான் சொல்ல வந்த டிஃபரன்ஸே இவங்க அதுதான். மேடையிலேயே ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கல்ல. பரவாயில்லைன்னு சொல்கிறேன். டைரெக்டாக நெஞ்சில் குத்துறது இட்ஸ் ஓகே. ரதர் தேன் முதுகில் வந்து குத்துறதோட டைரெக்டாக நெஞ்சில் அடி வாங்குறது ஓகேன்ற நான் அதுதான் சொல்கிறேன். நான் பிரதானமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த 5 முனை போட்டியில் டிஎம்கே அலையன்ஸ், இப்போ இருக்கிற பிஜேபி அலையன்ஸு, ஏடிஎம்கே அவங்ககிட்ட அலையன்ஸு ப்ளஸ் விஜய் ரைட்டா?
ஏன்னா விஜய்ன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த டிவிகேன்னு சொல்லும்போது எனக்கு எப்பயுமே வந்து அந்த த்ரிஷா, விஜய், கீர்த்தி கட்சின்னு தான் ஞாபகம் வருது. அதனால தான் நான் அதை மாற்றி சொல்லிவிடணும், விஜய் கட்சின்றேன். ஸோ இதுதான். இப்போ இதில் 5ல் 3 ஆக போகிறது. 3 ஆக போகும்போது இப்போ ஏடிஎம்கே இங்கே வரப்போகுதா, அப்படி போகுதா, இவங்க எப்படி தனியாக போகிறாங்கன்னு இதுதான். சரி, நான் இப்ப சொல்ல இருக்கிற என்டிஏ இப்போ உருவாக்க அதுதான். என்டிஏ அலையன்ஸ்ல சீமான் வருவாரா? சீமான் வந்து ஏன் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தரக்கூடாது? கண்டிப்பா. நான் அது ஏற்கனவே சொன்ன மாரி, எப்படி ஒரு மோதிய எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஒண்ணா சேர்ந்து, சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து இண்டி கூட்டணி. ஒரு இண்டி கூட்டணி அப்படின்னு ஒண்ணு மாத்தினாங்களோ, அதே மாரி தமிழ்நாட்டிலயும் பாசிபிலிட்டி. நாளைக்கு மோடி, அமித்ஷா அவங்க தான் என்டிஏ ஓட இது. பட் தமிழகத்த பொறுத்தவரைக்கும் யாரோ ஒரு தலைவர் வச்சுக்கிட்டு, நீங்க சொன்ன இந்த அ விஜயகாந்த்லேருந்து, அந்த பிரேமலதா அவங்கலேருந்து, அன்புமணி பாமக. ராமதாஸு, போ கிருஷ்ணசுவாமி ப்ளஸ் இருக்கிற ஆல்ரெடி இது இருக்கிறவங்க, தினகரன், ஓபிஎஸ்ஸு, வாசன். இபிஎஸோட கட்சி, வாசன், இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்னாங்கன்னா, தென் டெஃபினெட்லி இங்கேயும் ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு டிஎம்கேவை வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை வரும்னா 2026க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். யார் முதல்வர், யார் ஆட்சி பண்ணுவார், அதெல்லாம் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய கட்சம் இல்லை. இப்போ இங்கே சேர்றதுக்கு உண்டான ஒரே காரணம் என்ன, டிஎம்கே போகணும். இந்த திராவிடம் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே அழித்து வரக்கூடிய தமிழகத்தை இருக்கிற அந்த சித்தாந்தம் போகணும் அப்படின்னா, அந்த ஒரு மையப்புள்ளியில் இவங்க சேர்ந்தாங்கன்னா, தென் மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது அடாப்டபிலிட்டி இஸ் த கீ. பொலிட்டிக்கல் விஷயம்னு வரும்பொழுது, பொலிட்டிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா, விட்டு கொடுத்து அதுலேருந்து நமக்கும் ஆதாயம், வின் வின் சிச்சுவேஷனாக இருக்கணும். உங்களுக்கும் ஆதாயம், எனக்கும் ஆதாயம், எப்படி நம்ம சேர்ந்து பண்ண போகிறோங்கிற விஷயந்தான். அந்த விஷயத்தை நோக்கி தான் இன்னைக்கு அந்த நகருது. இதில் மற்ற எல்லாருமே வந்து மேக்னெட்ஸ் சேர்ந்து ஒட்டிக்கிற மாதிரி தான். மேஜராக ஒட்ட வேண்டியது வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி. அது ஒட்டுமா இல்லை நமக்கு தெரியாது. என்னுடைய பர்சனலாக பொறுத்த வரைக்கும் பிஜேபி தனித்து நின்னாங்க அப்படின்னா 2026 இல்லாட்டி கூட 2031 வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள். அட்லீஸ்ட் 2026 ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக நடக்கலாம், ஒரு கிங் மேக்கராக இருக்கலாம். பட் பொலிட்டிக்கலாக நாம் வந்து ஆட்சியை இது பண்ணணும் அப்படின்னு மோடி, அமித்ஷா ஒரு வேற ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு அலையன்ஸ் இருந்தால் நம்ம வின் பண்ணுவோம்னா, தலைவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதை எப்படி பண்ண போகிறாங்கிறத அவங்ககிட்ட விட்டுடுறோம். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆக போகிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அந்த காய் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முன்னாடி ஒன்றுமே இல்லை, டோர் மூடியாச்சுன்ற இதில் இன்றைக்கி டோர் திறந்துடுச்சு. 2 பேரும் போயிட்டு வந்து பேசிக்கிறாங்க. பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ஒரு அலையன்ஸாக தான் வந்து முடியும். பெரிய கிராண்ட் அலையன்ஸாக வந்து முடியும். அந்த கிராண்ட் அலையன்ஸோடைய ஒரு சீஃப் ஆர்கிடெக்டாக அமித்ஷா அவர் இருப்பார். அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி டிஎம்கே வெளில போகணுன்ற ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன என்டிகே போன்ற கட்சிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒரு சினிமா விஜயோட தகுதி ஒன்றுமே கிடையாது. அரசியல் தகுதி ஒன்று. அவர் இப்போ உளறன்னு இருக்கார். எல்லா விஷயத்துலையும் ஒரு புரிதலே இல்லை. இது வரைக்கும் ஒரு பேட்டி கொடுக்க முடியல அவரால். அப்போ பேட்டி கொடுத்தாருன்னா கேள்வி கேட்டால் தெரியும். மும்மொழி கொள்கைகளை எதை எதிர்க்கிறீங்க, ஹிந்தியை எதை எதிர்க்கிறீங்க, டீலிமிட்டேஷனாக உங்கள் புரிதல் என்ன அப்படின்ற வச்சுக்கிட்டு 4 கேள்வி கேட்டாலே அவருடைய இது வெளில வந்துடும். ஸ்கிரிப்ட் சினிமா கிடையாது. வந்து எடப்பாடிக்கு எடுத்து வச்சாலும் அவர் ஒரு ஆன்சர் பண்ணுவார். அது வந்து பிஜேபி ஐடியாஸ்க்கு எதிராக தானே இருக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து எப்படி ஓட்டு கேட்பீங்க? ஐடியாஸ்க்கு எதிராக இருக்கட்டும் கூட, நான் இப்போ சொல்ல வந்து என்னென்னா, அரசியலில் என்ன புரிதலோடு அவர் வராருன்னு கேட்குறேன் நான். இப்போ விஜய் அப்படின்னு இப்போ எடப்பாடி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு 40 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கார். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார். ஸோ அந்த 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 நெளிவு சுழிவுலாம் அவருக்கு தெரியும். அதுதான் அவருடைய தகுதி. முதல்வராகவும் இருந்திருக்காரு, அது தகுதி. அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் மெத்த படித்தவர், ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரைட்டா? ஸோ ஐஐஎம், ஐஐடி இப்போலேருந்து ரேங்க் வாங்கிட்டு வந்தவர். இப்போ பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்ட எப்படி செயல்பாடுகள்னு பார்க்குறோம், ஒரு விஷயத்தை எப்படி பேசுகிறான்னு பார்க்குறோம். தகுதி தெரியுது, ரைட்டா? இங்கே ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட அந்த குடும்ப பாரம்பரியம், அந்த கலைஞரோட அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து அவரும் வந்து என்னதான் நம்ம வந்து அவரை வந்து ஒழுங்காக செயல்படாத முதல்வர் அப்படின்னு சொன்னால் கூட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஜாஸ்தி ஃபஸ்ட்லேருந்தே. அவருக்கும் ஒரு பெரிய ஒரு 30-40 ஆண்டு காலம் இருக்குது. மேயர்லேருந்து டெபுட்டி சிஎம்ஆர்லேருந்து இப்போ சிஎம்ஆர் இருக்கிற அளவுக்கு அது இருக்குது. விஜய்க்கு என்ன இருக்குது? சீமான் பார்த்தீங்கன்னா, சீமான் பற்றி தெரியும். ஒரு விஷயம் சித்தாந்தத்தை கொள்கை தீவிர உடையவர், நல்ல பேச்சாளர், படித்தவர், ஒரு விஷயத்தை நல்லா கிரகிச்சு செல்றான்னு சொல்கிறோம். இங்கே விஜய்க்கு என்ன இருக்குது? என்ன தகுதி? நடிப்பதை தவிர என்ன தகுதி? இவர் வந்து பெண்ணியம் பற்றி பேசுகிறாரு. ஆனால் சினிமாவில் இவர் பண்ணதெல்லாம் என்ன? ஒரு பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது, பொண்ணுங்க ட்ரோல் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயமாக தான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு.
மாமியார் முதுகில் சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து பெண்ணியம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இது வந்து நகைப்புக்குரிய விஷயம் சரி, இந்த இல்லையா? விமர்சனம் வந்து பிஜேபியில் இருக்கிற நடிகர்களுக்கும் பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தும். அப்ப நடிகரா இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாது. நடிகராக இருக்கிறவங்க அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் எப்படி அறியப்படுறீங்க? ஒரு நடிகராக தான் அறியப்படுறீங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? அப்போ எந்த காலேஜில் படிச்சீங்க? என்ன கிராஜுவேட் பண்ணீங்க? உங்களுடைய இப்போ சிந்தனை என்ன? நீங்க பேசினா தானே தெரியும். நீங்க ஸ்கிரிப்ட் வச்சு நாளைக்கு வந்து ப்ரோன்னு படிச்சா அது வந்து நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஏற்கனவே அந்த மாரி அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஒருத்தர ஒ க ஒ எல்லா மக்களையும் ஏமாத்தினாரு. ரைட்டா? அப்படியே மீசைய முறுக்கி நம்ம ரிமோட் தூக்கி, டார்ச் லைட் தூக்கி அடிச்சவரு. அவர் நிலைமை என்ன? இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு எம்பி சீட்டுக்கு. அது பார்த்துன்னு தானே இருக்கோம். அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்னாச்சு? பார்த்துருக்கேன். அதாவது இவருடைய இப்போதைக்கு என்ன விஜய் யாரு? ஒரு நடிகர். ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு. தலைவரா என்ன பண்ணியிருக்காரு? இது குடுத்துருக்காரு. 2, 3 இடத்துக்கு போயிருக்காரு. எல்லாமே வந்து ஒரு பங்களாக்கு வந்து பண்ணோன்னு சொல்றாரு. அப்ப நாளைக்கு வந்து இப்ப இந்த அசெம்பிளியும் அங்க போய் பனையூருக்கு மாத்திடுவாருன்னு நெனைக்கிறேன். அந்த பங்களாக்கு. இப்போதைக்கு அவர் அறியப்பட்ட ஆஸ் எ ஒரு ஆக்டர். ஆக்டர். அப்ப பொலிட்டிக்கல் லீடர்னா, பொலிட்டிக்கல் லீடரா வந்து பேசுங்க. ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க. ஒரு 4 கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இப்ப இந்த பட்ஜெட் பத்திலாம் உளறி வச்சிருக்காரு. ரைட்டா? ஸோ அதனால விஜய் பத்தி பேசுறது அர்த்தமே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆக்டர். ஆக்டர் அப்படின்னா, நீ என்ன பண்ணியிருக்க? ஆக்டிங்ல என்ன பண்ணியிருக்க? அத வச்சு தான் என்னால பேச முடியும். நான் படத்தெல்லாம் பார்த்தது பெண்கள வந்து நீங்க டீஸ் பண்ண போற்றி ஏதாவது படம் எடுத்திருக்கீங்களா? கிடையாது. ரைட்டா? அதே மாரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப இன்னைக்கு பெண்ணியம் பத்தி பேசுறேன் அப்படின்னா, அது எப்படி? அந்த ரூ. 1 டாக்டர வச்சு தப்பா அந்த ஒரு இதெல்லாம் கூட நடந்தது. ட்ரோலிங் கூட நடந்தது. சிங்கப்பூர்ல இந்த மாரி நடந்தது. ஜிஎஸ்டி. டாக்ஸே கிடையாது. இது கிடையாது. சுத்த பேத்தல். அவங்க அப்பாவே ஒத்துக்கிட்டாரு ஒரு பேட்டியில. ஐ திங்க் ரங்கராஜ் பாண்டேவோட ஒரு பேட்டியில நெனைக்கிறேன். ரைட்டா? நாங்க வந்து சந்திரசேகர். சினிமா வேற, இது வேற. நாங்க வந்து இப்படி பண்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இது வந்து சும்மா இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த மாரி எடுத்து மக்கள் வந்து முட்டாளா திருப்பி இருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷைன்ற மாரி ஒரு வாட்டி பண்ணா ஒரு மாட்டுக்கு நல்ல சூடுன்ற மாரி ஏற்கனவே இந்த மாரி கட்சிகள்லாம் பார்த்தாச்சு. இந்த மாரி மக்கள்லாம் பார்த்தாச்சு. திருப்பியும் போய் இதே மாரி ஒரு குட்டையில போய் உழமாட்டாங்க. அதனால விஜய் இஸ் நோ ஒன். இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். எலெக்ஷன் போது ரொம்ப நல்லா காமெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த முன்னாடி சீமான், அந்த திருமாவளவனுடைய ஸ்பேஸை இவர் எடுத்துப்பாரு. நல்லா ட்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். மற்றபடி இவருக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி ஒன்றுமே கிடையாது. ஆக்டர் இஸ் நோ ஒன். ஆக்டராக என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீங்கள். என்ன வேணால் படம் வச்சுக்கோங்க. பட் அந்த ஆக்டர்ன்ற தகுதியை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலுக்கு வராதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ 2026 எடுத்துக்கிட்டா ஒரு முக்கியமான ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்க போறது எடப்பாடின்னு எல்லாரும் பேசப்படுது. அப்படிங்கும்போது எடப்பாடியோட லீடர்ஷிப்பை வந்து அண்ணாமலை ஏத்துக்கிட்டு வருவாரா? ஏன்னா கூட்டணியில் இருக்கிற ஓபிஎஸ்ஓ இல்ல டிடிவி என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி இல்லாத அதிமுக கூட என்டிஏ கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல எடப்பாடி வந்து ஆட்சி நிர்வாகம் எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அகெயின் கவர்னன்ஸ் வந்து ஒன்றும் பெரிய ஒரு மேஜர் இஷ்யூஸ் நடந்ததில்ல. இப்போ நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்ல பார்க்கக்கூடிய நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒரு கொலை நடக்குது, செயின் பறிப்பு, பெண்களுக்கு உண்டான பாலியல் குற்றச்சாட்டுகள்னு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் 1 மந்த்ல மட்டும் சொல்றேன் நானு. ஒரு 37 மர்டர்ஸ் ஹேவ் ஹேப்பன்ட் இன் தமிழ்நாடு. தமிழ் மர்டர்ஸ். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இப்போ இதில நடந்திருக்கு. ரீசன்ஸ். ரீசென்ட் நடந்திருக்கு. என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாரிலாம் ஒண்ணும் பெருசா நம்ம பார்க்கல. பட் ஸோ அதனால இது கிடையாது. சிஎம்மா இருக்கிற தகுதி இருக்கா? அவர் கொஸ்டின் மாரி எதுவுமே கிடையாது. அவர் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. அ உங்க கேள்வி என்னன்னா, இப்போ எடப்பாடி சிஎம் ஆவாருன்னா, அது ஒரு கண்டிஷனா இருக்கலாம். அதான் சார் எடப்பாடி இப்போ வந்து அந்த ஃபியர் ஃபேக்டர் அதானே. அந்த கூட்டணியில் இருக்கிற ஓபிஎஸ்ஓ இல்ல டிடிவி என்ன சொல்றாங்கன்னா, ஆ, எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லாம ஏடிஎம்கே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இன்டைரக்டா அந்த கூட்டணிக்கு தானே பாதிப்பை ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத கூட்டணி அப்படின்னா, அப்போ நல்லா பிளவுபட்டு வரக்கூடிய இதுன்னு அர்த்தம். ஏடிஎம்கே பிளவுபட்டா மறுபடியும் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இல்லாத ஏடிஎம்கே குரூப்ஸ் மறுபடியும் வீக் ஆனா இந்த என்டிஏ இல்ல கூட்டணிக்கு தான் பிளவுபடுறத பாதிக்கும். பத்தி பேசலையே. ஏற்கனவே பிளவுபட்டு தானே இருக்கு. நீங்க அப்படி பார்த்தீங்க பிளவுபட்டது அப்படின்னா, ஒரு சிப் ஆஃப் த பிளாக் வெளில போயிடுச்சுல்ல. தினகரன் அப்படின்ற ஒரு பிளாக் போச்சு. ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு பிளாக் போச்சு. இப்போ வந்து 2 பிளாக்கா இருக்குல்ல. இப்போ வந்து அது சிப்பு தான். ஒரு இதுலேருந்து ஒரு உடைஞ்சு ஒரு பகுதியா 2ஆ உடையல. ரைட்டா? அப்போ இந்த மாதிரி உடைஞ்சது ஃபுல்லா ஒரு எதிர்க்கட்சிகள் உடையறது ஆப்போசிட்ல இருக்கிற டிஎம்கேக்கு தானே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அததான் நான் சொல்றேன். எஸ் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். நான் வந்து என்னுடைய விஷயத்த சொல்ல முடியாது. ஆப்போசிட்ல யாருமே சேரக்கூடாது. உடைஞ்சுகிட்டே இருக்கணும்ன்றதுக்கு உண்டான விஷயம் தான் டிஎம்கேவால பண்ண முடியும். ஏன்னா இவங்க வந்து நான் இப்படி பண்ணேன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே இல்ல. ஸோ அவங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்க அவங்க ஸ்ட்ராங்கா தான் ஆவாங்க.
இந்த மாதிரி விஷயத்தினால. ஸ்ட்ராங்காக ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்க ஒன்று சேரணும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏடிஎம்கே 3 ஏடிஎம்கே கூட வச்சுக்கோங்க. தினகரன் ஏடிஎம்கே, ஏஎம்எம்கேன்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, இபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆர் இபிஎஸ்ஸை பிடிக்காம இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு இது வச்சுக்கோங்க. எல்லாருமே சேர்ந்து அதுதான் ஒரு மெகா கூட்டணின்னு சொன்னேன் நான். எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு புள்ளியில் இணைய போறீங்க. என்ன புள்ளியில் இணைய போறீங்கன்னா, யார் தலைமை ஏற்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும்ல சார். யார் தலைமை எடப்பாடி தலைமை ஏற்றுட்டு போட்டுமே, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க இவங்க விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் நெக்ஸ்ட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா 2029ல் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போது இந்த ஆட்சி வந்து 3 வருஷம் தான் இருக்க போகுது. இந்த 3 வருஷத்துக்கு உண்டான ஆட்சி ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ஏடிஎம்கேவோட இருக்கும் அப்படின்னு நினச்சா இருந்துட்டு போட்டோம். அதுலேருந்து ஒரு ஒரு கெயின் தானே. நாம் வந்து எப்படி பார்க்கணும் கெயின்னா, எடுத்த உடனே 0லேருந்து நான் 100க்கு போகிறேன்னா அதை 1 2 3 4 5 6 7 8 99 100 அப்படி தான் போக முடியும். இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இல்லை, நாளைக்கு வந்து ஒரு கூட்டணி பார்ட்னராக வந்து உட்காடுறாங்கன்னா அது ஒரு ப்ரோக்ரஸ் தானே. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி பார்ட்னர். அதுக்கப்புறம் ஆட்சியில் இப்போ சிஎம் வரட்டும் பிஜேபியிலேருந்து. ஒன்றும் அதுதானே ஆர்கானிக் குரோத். அப்படி தான் இருக்கணும். இவங்களும் பலப்படுத்த வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. பலப்படுத்த வேண்டிய விஷயம்னா கட்சி ரீதியா எஸ் வளர்ந்துருக்கு. 11% 12% 12% ஆர் 15% 9% 15 16% விஷயம் ஆட்சி பிடிக்க முடியாது. நீங்கள் குறைஞ்சபட்சம் 30% ஓட் ஷேராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும். 3%லேருந்து இப்போ இன்னைக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் இந்த மாதிரி பயன் பண்ணும்போது 2031லேயோ 36லேயோ பிஜேபி தவிர வேறு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அவங்க கோல். மோடி, அமித்ஷா, அந்த மற்ற பிஜேபி பெரிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒடிஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கால வெயிட்டிங். ஒன்றும் இப்போ இது பண்ணலையே. இன்றைக்கி வந்துட்டாங்களா ஆட்சிக்கு. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு இனிமேல் பட்நாயக் அந்த இதனால் வரவே முடியாது. திருப்பியும் வந்தால் ஃபுல்லாக வந்து இறங்கினாங்கன்னா ஃபுல்லாக இறங்கிட்டு அந்த தக்க வச்சுடுவாங்க. அவங்க எப்படி பண்ணோன்னு தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நாளைக்கு எடப்பாடி அந்த ஏடிஎம்கேஆர் வேறு ஏதாவது சிஎம் கேண்டிடேட் வச்சா கூட பிஜேபி இஸ் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். ஆட்சியில் ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க. அது கீழே வந்து டெபுட்டி சிஎம்மாக இருக்கலாம், வேறு யாராவது இருக்கலாம். இந்த நீங்கள் அந்த மக்களோட திட்டங்களை எப்படி செயல்படுத்த போகிறீங்க, ஊழலற்ற நிர்வாகத்தை எப்படி கொடுக்க போகிறீங்கன்றதான். அதை வந்து சிஎம்மாக உட்காந்து தான் பண்ணோன்னு இல்லை. மற்ற நிறைய போர்ட்ஃபோலியோஸ், மினிஸ்ட்ரியஸ், அந்த பியூரோக்ராட்ஸோட இன்ட்ராக்ஷன்லாம் இருக்குது. அதை வச்சு இவங்க பண்ணிவிட்டு இவங்க செயல்படுத்தி காட்டலாம். ஸோ அதனால் இது ஒரு பெரிய பார்கெனிங் இதுவாக இருக்காது. அது பிஜேபிக்கு ஒன்றும். நான் ஏற்கனவே அப்பேற்பட்ட ஃபட்னவிஸே ஒரு புதுசாக வந்த ஷிண்டே கிட்ட விட்டுட்டு அவர் டெபுட்டி சிஎம்மாக இருந்தார். ஸோ இங்கே பிஜேபி ஈகோலாம் பார்க்காது இந்த விஷயத்தில். இதை வந்து நாம் வந்து ஒரு ஈகோ இஷ்யூவாக கிரியேட் பண்ணிட்டு இவர் பெரியவரா, இவர் கீழே, இவர் அப்படிலாம் பேச வேண்டிய அர்த்தமே கிடையாது. நெட்டு இது கூட்டணி ஆட்சின்ற பொழுது ஃபைன், நீங்கள் ஒரு சிஎம் ஃபேஸாக இருந்துட்டு அந்த ரோலை பண்ண போகிறீங்க. நான் டெபுட்டி சிஎம்மாக இருந்து என் ரோலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் தவிர இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளவுபடக்கூடிய ஒரு கருத்து வேற்றுமையினால கூட்டணியே வராமல் போயிடுன்ற ஒரு விஷயமா இது கிடையாது. ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.